என் பொண்ணை கொடுத்து நாத்தனா மகனுக்கு பொண்ணை கொடுத்து ஆசகாரன் ஆக்கி போட்டான் பெண்ணை கெடுத்து. நாத்தனா மகனுக்கு பொண்ணை கொடுத்து அவன் ஆசகாரன் ஆக்கி போட்டான் பெண்ணை கெடுத்து. ஆசகாரன் ஆக்கி போட்டான் புள்ளைய கெடுத்து. எந்த பொம்பளை மச்சின மகனுக்கு பொண்ணை கொடுத்து கொடுத்து இந்த பிள்ளையத்தான் மருந்த குடிக்க வச்சு போட்டு என்ன கெடுத்து. நாத்தனா மகனுக்கு பொண்ணை கொடுத்து ஆக்கி போட்ட என்ன கெடுத்து. மச்சின மகனுக்கு பொண்ணை கொடுத்து என் மருந்த வாங்கி குடிக்க வச்சுட்ட பெண்ணை கெடுத்து. அண்ணன் மக என்று சொல்லி அப்பா அம்மா நீ என்று சொல்லி அத்த மக என்று சொல்லி அத்த மக என்று சொல்லி அத்த மக என்று சொல்லி அண்ணன் மகளுக்கு பொண்ணு கொடுத்து சொந்த சொன்னாங்க சொன்னாங்க அப்படியா மாமியால மதுர புடிச்சு சண்டையான இருந்தாங்க. இது ஒரு பாட்டு மெனக்கட்டு வாசிக்கிறேன் பெட்டி மிருதாங்க. இது ஒரு பாட்டு மெனக்கட்டு வாசிக்கிறேன் சண்டானங்க. எங்க அப்பா வந்து அண்ணே நீங்கள் ஒரு வாக்கில் பாருங்கண்ணே அசதியா இருக்க நீங்களும் ஒரு வாக்கில் பாருங்க. எங்க அப்பா வந்தாரு. எங்க அப்பா வந்து கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்காரு. காவல் பார்க்கற முக்கியம் இல்லை, காதல் தான் முக்கியம். நாளை எனக்கு பொண்ணே கிடைக்காம சரி 15 வருஷமா பொண்ணு கிடைக்கல. 15 வருஷமா கல்யாணம் பண்ணணும்னு 15 வருஷமா பொண்ணு கிடைக்கல. நாங்க போகாத ஊர் இல்லை, அடிக்காத கோடாங்கி இல்லை. கோடாங்கி கிட்டலாம் போனீங்களா? அந்த மாமா சொல்றாருல அடிக்காத கோடாங்கி இல்லை. சரி போகாத இடம் இல்லை. சரி பொண்ணே கிடைக்கல. அப்புறம் பொண்ணு கிடைக்காம இருந்து இந்த வருஷம் தான் பொண்ணு அமைஞ்சிருக்கு. பாரியா யோகத்தை. எனக்கு அண்ணி வரப்போதா? அண்ணி வரப்போறா. அண்ணி வந்தோன்னா நம்ம வாழ்க்கையே ஓஹோன்னு ஆக போகுது. அப்படி சொல்லியா? 15 வருஷமா பொண்ணு கிடைக்காம இருந்து இந்த வருஷம் பொண்ணு கிடைச்சிருச்சு. சகல அண்ணிய நேர்ல பாத்தியா? மதுரை இதுவரை அண்ணியை நேரடியா இதுவரை பார்த்தது இல்லை. என்னன்னு சொல்ற? அப்படி இத்தனை நாளா போன்ல தான் பேசியிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணியை நேரடியா பார்க்க போறேன். அவ பார்க்க அவ்வளோ அழகா இருப்பாளாம். என்ன அண்ணி குரல் ஸ்வீட்டா இருக்குமா? ஸ்வீட்டா இருக்குமா? எங்க அப்பா அம்மா சொன்னாங்க. ஆமா, சித்திரை மாசம் 38ஆம் தேதி கல்யாணம். அண்ணே இது கல்யாண ஆசையில திரியிறேன்னு இதுக்குன்னு சித்திரை 38 சொல்லக்கூடாதுண்ணே. என்னண்ணே ஏடா ஒரு 10 ரூபா காசு இல்லைன்னா அர்த்தலக்கில் கடை வாங்குறது இல்லையா? அண்ணே நம்ம குடும்பம் கடை வாங்குற குடும்பம்னு ஏன்னு மைக் போட்டு சொல்ற? நம்ம குடும்பம் மட்டுமாடா கடை வாங்குது, நாடே கடல்ல தான் இருக்கு. அதை வேணா சொல்லுண்ணே. சித்திரை 38ஆம் தேதி உங்களுக்கு தெரியுது கடை இருக்குன்னு. அங்கே புரிஞ்சு போச்சு. சித்திரை 38ஆம் தேதி கல்யாணம். ஆனால் இன்னைக்கு பொண்ணு வரப்போறா. எனக்கு சந்தோஷம். அவ பேர் என்ன தெரியுமா? என்னண்ணே பேர்? அண்ணி பேரு? அண்ணி பேரு எந்திரி. எந்திரின்னா பேர் வச்சிருக்காங்க. தம்பி நீங்க தூங்குற ஆள் முதல்ல எந்திரிங்க. அத்தாச்சி வரப்போறா. நான் கத்திக்க போறேன். என் தங்கம், என் செல்ல, என் வயிறம் வரப்போறா. அவளை கூப்பிட்டுருமா? அத்த மகளை செப்பு சிலையை பாடல் பாட சொல்லி அண்ணன் எனக்கு அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்துகின்றார்கள். அத்தாச்சி வந்தவனை பாடுவான். அத்தாச்சி வாரா தம்பி, உங்க அத்தாச்சி வாரா. அண்ணே அண்ணி வருதா? ஏன்னா அவ இதுவரை எந்த ஆம்பளை மூஞ்சிலையும் முழிச்சே இல்லை. அழகு மீனா இல்லையா? அவ பேரு எந்திரி. நீ முதல்ல எந்திரி. ஹாய் ஹாய். அத்தாச்சி வேணும்டா. ஓய்னு சொல்லிட்டு இல்ல ஹாய் ஆய் இருந்துட்டேன். ஆய் இருந்த சொல்லல. நீங்க எந்திரியோட அப்பத்தாவா? இல்ல எந்திரியோட அம்மாச்சியா? ஹலோ,
பியூட்டிஃபுல் கேர்ள், ஆ? பியூட்டிஃபுல் கேர்ள். அந்த புள்ளலாம் என்கிட்ட இல்லை. ஐயோ அதான் சொல்லுங்க, பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னா அப்படின்னா வயசான அம்மாவனுக்கு சொல்கிறேன். எனக்கே தெரியல விளக்கம், நான் பாட்டில் பேசிவிட்டு. நான் தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ என் வாழ்க்கையில் இடி விழுந்துருச்சே. அண்ணி சும்மா இருடா. 15 வருஷம் பொண்ணு கிடைக்காம இருந்து பொண்ணு கிடைச்சி நீங்கள் தான் அந்த எந்திரியா? சரி, நமக்கு அழகு முக்கியம் இல்லை, என்னதான் இருந்தாலும் ஆத்தாப்பை பார்த்த பொண்ணு. நமக்கு அழகு முக்கியம் இல்லை, அன்பு தான் முக்கியம். எங்க அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய மனசு பாடுறா. அடியே எந்திரி. அடியே ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னை பிடிக்கலையா? இல்லைங்க, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் உங்களுக்கு எதுவும் கட்டி வைக்கணும்ன்றாங்க. அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு, அதனால ஏன் அழுகுற? அவங்களுக்கு தெரியுது, ஆனால் எனக்கு தெரியணுமே. அதானே. மதனி எனக்கு இப்போ மேரேஜில் இஷ்டம் இல்லை. அடியே எந்திரி. மேரேஜில் இஷ்டம் மட்டும் இல்லைன்னு சொல்லாத. உன்னை நம்பிட்டேன் என் வாழ்க்கையே நிலைநாட்டணும்னு இருக்கேன். ஏன் மேரேஜில் இஷ்டம் இல்லை? ஏன் மதனி? நான் படிப்பை முடிச்சுட்டு தான் கல்யாணம் முடிக்கிறேன். எங்க அண்ணன் நிறைய படிக்க வைக்க முடியும் உங்களை. படிப்பா? அப்படி என்ன படிப்பு? பிஆர்சி. பிஆர்சி ஏதோ டவுன் பஸ் மாதிரில தெரியுது, மினி பஸ் மாதிரி. பிஆர்சினா ஒன்றும் புரியலையே. பிஆர்சியை முடிச்சுட்டு எம்டிஎஸ் பண்ணிக்கணும். எம்டிஎஸ்னா அது எம்டிஎஸ்னா காரைக்குடி டு மதுரை, பாயிண்ட் டு பாயிண்ட். பஸ் பேரா? படிப்பு இல்லையா அது? பிஆர்சினா அப்பா நீ டீயே பார்த்து இல்லை, அங்கிட்டு காசு தராம போயிடுவாங்க. நானே நொந்து போயிருக்கேன். நீ பாட்டில் எங்களை பார்த்து சுக்குமலியை மேலே இல்லை ஊற்றி விட்டு எங்களை குலகைகள் மாட்டிக்கிட்டு. ஏன் கல்யாணம் வேணாம்னு நினைக்கிறேன் தெரியுமா? ஏன் வேணாம்னு சொல்லாத. உன்னை கட்டிக்கிட்டா ஒரு நாளைக்கு 3 கோடி அரிசி நான் வேக வைக்கணும். மதனி அது உன்னை கட்டுறதே வேக வைக்கத்தானே. நான் காப்படி அரிசியவே வேக வைக்க முடியாத. சரி, ஒரு நாளைக்கு 3 கோடி அரிசி நான் வடிக்க முடியுமா? ஏன் வடிக்கப்படாதா? அதுலயும் உன்னை பார்த்தா எனக்கு பயமா வருது. நான் மாதிரி நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிற நீ கொடுத்து வச்சிருக்கான்னு. நீ மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை, நான் 35 கிலோ, நீ 95 கிலோ இருப்பவருக்கு. அதுக்கு ஏன் கலப்படுற? அம்மியில் வச்சு தேங்காய்த்தில் அரைத்தா எப்படி நச்சு நச்சு நச்சுன்னு அந்த மாதிரி தட்டி பிரிவியோ என்னமோன்னு பயந்து. அண்ணே அடியே கார்த்தி அண்ணே, என்னப்பா? எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா சந்தேகம்? பொண்ணெல்லாம் அமைஞ்சிருச்சு நல்லபடியா? ஆமா. அன்னைக்கு என்ன தொப்புல இல்ல? அவன் அவசார போய் எங்க போய் பார்த்துருக்கேன். நாட்டில் ஒருத்தனுக்கு ஒரு சந்தேகம், உனக்கு தொப்புள்ள பிரச்சனையா இருந்திருக்கடா. ஏண்டா பொண்ணு காது சரியில்லை, கண்ணு சரியில்லை, மூக்கு சரியில்லை. ஏண்டா சேலைக்கு உள்ள இருக்கலாம் கண்டுபிடிக்கிறீங்க. எங்க போய் பெரிய அவசாரி பேரா தாண்டா இருக்கீங்க பூரா. அடியே எந்திரி. தொப்புலையில அது என்னை மாட்டுக்கு மட்டும் சொல்லாத எப்பவுமே. இல்லை, நான் வரும்போது 2 பொம்பளை ஆள் பேசுறாங்க. என்ன பேசுனாங்க? அந்த மாதிரி என்னமோ ஆயிருதோ என்னமோ. ஏன் என்ன பேசுனாங்க உன்னைய? அவங்க வீட்டுக்காரர் பழம் வைக்கிறாராம். பழம் வைக்கிறவன்னா அப்போ இன்னொரு பொம்பளை கேட்குது, பழம் வைக்கணும் நல்லா சம்பாத்தியம் தானே? ஆமாம், நல்லா சம்பாதிச்சு கொண்டு வரல. அடி இப்போ அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல. இப்போ இரவுல கூட 3 வளம் 10 ரூபா, 3 வளம் 10 ரூபான்னு விற்றுக்கிட்டுறியா? நைட்லையுமா? ஏட்டு வர மாட்டேன்றியா? ஐயா நீ அப்படி நினைக்காதே. அடியே நம்ம இங்கே இப்போ எங்கே போகிறோம் தெரியுமா? நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? எங்கே போக? காட்டுக்கு போகிறோம். காட்டுக்கா? ஆமாம். கல்யாணம் முடிச்சு காட்டுக்கு கூட்டு போய் என்ன பண்ணுவேன்? அட விவசாயம் பார்க்கணும்ல. விவசாயம் பார்க்கவா? ஆ சரி போவோம். உன் தங்கச்சி வரா. தங்கச்சியா? எனக்கு நான் எங்கள் வீட்டில் நான் ஊரு உலகத்துல அங்க இங்கன்னு சொன்னாங்க. நீ வருங்கால புருஷனாக்கிக்க போறவன் எவ்வளவு ஒரு ஈருக்குச்சி முண்டையோட சுத்திக்கிட்டு இருக்கானு. அந்த எடுபட்ட முண்டை மரியாதையா பேசு. அவளை இழுத்து வச்சு மயிர அறுத்து விடுவேன். சரி மரியாதையா பேசு. ஊரு உலகத்துல வட்டி சோற கூட விட்டு கொடுப்பாங்க, வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டேங்குவாங்க. ஏன்டா எடுபட்ட பையல 7ஆம் ஜாதி பையன் உள்ள வெட்டி சாத்த மரியாதையா பேசு. கொழுக்கட்ட மாதிரி ஒருத்தி இருக்கேல போய் ஒரு விளக்கமா குச்சி முண்டைய புடிச்சிருக்கிறியே. ஓ பொம்பளை ரசனையில முட்டைய போட்டு உடைக்க ஊரு உலகமே இத பாத்து எதை பார்த்து? முட்டைய பார்த்து இனிமே நீ என் மூஞ்சிலே முழிக்க வேணாம். என்ன இதுக்குடா? ஏய் வீரதேவா, அவசாரி பேல குண்டி வந்தா குடும்பத்துக்காக. அந்த குண்டி உனக்கு இல்லையடி. அடியே நீ என் மூஞ்சில இனிமே முழிக்க வேணாம். ஏய் நீ எனக்கு வேணாம். என் உலகமே எந்திரிதேன். இவளா வாடி என் சக்காலத்தி. ஊரு உலகமே நான் தேடிக்கிட்டு இருந்ததை எடுபட்ட முண்டே எங்கேயாவது பார்த்தா வெள்ளக்கமாத்த கொண்டு அடிக்கணும்னு இன்னைக்கு வசமா இந்த மேடையில மாட்டிக்கிட்ட. ஊரு உலகத்தை உனக்கு ஆம்பளை இல்ல, இந்த மூர்த்தியை பார்த்தா ஆம்பளையா தெரியல.
மணிகண்டனை பார்த்தா ஆம்பளையா தெரியல அவங்கள போட்டுக்கிட்டு பண்ண என்னடி 15 வருஷம் கழிச்சு பொண்ணு கிடைச்சு விரட்டி விட்டு போய் தொலைட்டு பொம்பளையா பாரு பொம்பளைய வாடி வா எதுக்கு நான் போய் தொலைகிறேன்? எதுக்கு ஏன் புருஷன்கிட்ட வர்ற எதுக்கு போய் தொலைகிறேன்? எதுக்கு ஏன் புருஷன்கிட்ட உனக்கெல்லாம் புரிஞ்சு கிடைக்கல. போய் பனை மரத்துல ஏறு. நீ போட்டு பனை மரத்துல பண்ணு ஏய், அங்க போஸ்ட் மரத்துல ஏறு. அங்க இருந்து வந்துட்டு ஏன் மாதிரி அப்படி இதையும் பாரு. ஏய் தொடாத தொடாத. ஏண்டி கொட்டாங்குச்சி மாதிரி வச்சிருக்கிற உனக்கு இவ்வளவு அதப்பு இருந்தா ஆண்டி, அப்ப அவ எனக்கு பலாப்பழம் எவ்வளவு அதப்பு மாதிரி இருக்கும்? கொட்டாங்குச்சி மாதிரி நீ வச்சிருக்க ஏய், போடா. வாடாத பக்கம் மானகட்ட ஆண்டி. உனக்கு மரியாதை சும்மாறா. ஏய் ஏய் இங்க என் தம்பிக்காரனை திட்டுன உன்னைய மரியாதையை கெடுத்துடுவேன் கெடுத்து இதெல்லாம் என்னடி என் காலால கொரியாடி என் காலாலுக்கு. அண்ணே அன்னைக்கு 2 கொட்டை தெரியுதுண்ணே. அதை வச்சு கையை வச்சு பிதுக்கி விட்டு போ ஏய் குத்தாடி பாரு ஏதோ பாக்குறடா நீ. ஆ? பொம்பளைய என் பாரு, கால்ல பொம்பளைய. ஒருத்தல ஆயில என் கையில ஒருத்தல ஆயில என் மண்டையில ஏய் ஒருத்தல ஆயில. என்கிட்ட இருக்கிறது உன்கிட்ட இருக்காடி ஆ? என்கிட்ட இருக்கிறது அக்மாருக்கு முத்திரை குத்துறது உன்கிட்ட இருக்கா ஊரு சனத்தையே சொல்லுடி ஒவ்வொன்னா காட்ட சொல்லு. ஒவ்வொன்னா காட்டு. காட்டவா ஒவ்வொன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்குவாங்க எங்கட தெரியுது. எங்கட தெரியுது. அகத்தின் அழகு முகத்தில் ஏய் முதல்ல மாறாப்ப போடு நான் வீரத்தை இவனுக்கு 10 புள்ள பெப்ப நீ எது வழியா பெப்ப நீ எதுலயே வெப்பே அப்படியே உன்கிட்ட கருப்பு பைய என்கிட்ட சுருக்கு பைய இருக்கு. சுருக்கு பையா அடிச்சுக்கிறாங்க நம்மளாம் எங்க போறது தெரியுமா காட்டுக்கு காட்டுக்கு போகணும் ஆமா அம்மா வந்தாத்தான் இங்க மறுட்ட அம்மா கிட்ட அந்த நியாயத்தை சொல்லி இவளை விரல விட்டு நீக்க சொல்லல தங்கச்சி பாவாடைக்குள் பட்டாப்பட்டி ட்ரௌசரா? தங்கச்சி ஏ மஞ்சமிடும் மயிலு மாமரத்தின் குயிலு ஏ மஞ்சமிடும் மயிலு ஓ வீராப்பு ஆகாதையா ஏ நெஞ்சில் எனக்கு ஏ மாமரத்து குயிலு மஞ்சமிடும் மயிலு காக்காம போகாதையா ஓ வீராப்பு ஆகாதையா நான் போடவா நான் ஆடவா மாமரத்து குயிலு மஞ்சமிடும் மயிலு பார்க்காம போகாதையா வீராப்பு ஆகாதையா மீனெல்லாம் நீருள்ள ராசாத்தி கண்ணென்னா ஒரா பார்க்கும் பார்வையெல்லாம் பாலந்தா நீ பார்க்கும் பார்வையெல்லாம் முடாலதா சந்தோஷந்தா ஏ மாமரத்து குயிலு மஞ்சமிடும் மயிலு பார்க்காம போகாதையா வணக்கம் வணக்கம்மா வணக்கம் அண்ணே வணக்கம் ஆட்டக்கார முண்டா ஏய் ஏய் இவ யாரு அண்ணே அண்ணே இவ யாருண்ணே இவதாம்மா எனக்கு பார்த்த பொண்ணு நான் தான் உங்க நாத்தனா. என் மதனி பாருங்க நாத்துனாவா நாத்துனான்னா இவர் ஏத்துனார் நீங்க நாத்தனார். எனக்கு தெரியாம எங்க அண்ணி எப்பனே அண்ணே எப்பனே ஏத்துன நீ? நாத்துனான்னு சொல்றாங்களே ஏடா ஏத்துறதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டாடா ஏத்தம் அடி இங்க வாடி நாத்துனான் இல்ல அவர் ஏத்துனான் என்னத்தை ஏத்துனா என்னது மைக் அங்கேயே இருக்கு ஏய் ஏய் என்னடி வித்தியாசமா இருக்கு என்னமா அது குனிஞ்சுக்கிட்டு மைக்க நிமித்துறி ஆத்தி இப்ப ஏத்திட்டிய எப்படி இறக்குவ மத்த மைக்குன்னா கூட பரவாயில்ல எம்எஸ்டி எப்படியாப்பட்ட மைக்கு ஏத்துனது இறக்க தெரியாதா? இறக்கடி ஐயோ என்ன மைக்கு தொங்கிருச்சு? ஏடி, இதுல இருந்து தெரிஞ்சுக்க நம்ம குடும்பத்து குத்து விளக்கு நம்முடைய எம்எஸ்டி மேய்ச்சிட்டு எப்படி ஏத்துறா நம்ம வாழ்க்கையே ஏத்த போறா சில
உன்னுடைய ரசனை நல்லா இருக்குண்ணே அண்ணே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகா இருக்காங்க. ஆமா. நீங்க என்னமா அழகு? நீங்க ஒரு அழகா அழகா பாருங்களேன். சொல்லு பாரு. சந்தோஷமா இருக்கு. இந்த அழகா பாருங்க. அம்பிராஜ குடும்பமே லூசு குடும்பமா ஆயிருச்சு. யாரு அப்படி சொல்றியா? ஏன் அழகே இல்ல. எந்திரி அழகுக்கு ஈடாகுமா? அண்ணே உங்க அத்தாச்சி பேர் என்ன தெரியுமா? வாங்கம்மா. எப்படி சமாளிக்கிறேன்னு ரெண்டு பேரும் பார்த்துதான் பாட்டே பண்ணாங்க. என்ன பாட்டு? மடவாள தொடை இருக்க மச்சம் ஒண்ணு அதில் இருக்கு. உன் தொட இதுதானா? அடியே அது மடல் வாழை தொடடி. இது கருவாட்டு கூட எறும்பு மாதிரி இருக்குது. படைத்தவனின் திறமையெல்லாம் முழுமை வெற்றால என்பேன். ஐயோ மதனி அப்ப எனக்கு அண்ணியா? ஆமாமா. அண்ணி அண்ணி என் வாங்க நீ என்ன இப்படி வெக்கப்படுறீங்க? எங்க யாருமே பார்த்தே இல்ல. உங்களை தவிர அண்ணே, உங்களை தவிர அண்ணே. ஐயோ ஐயோ அண்ணே, உங்களை எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சிருக்கு. அண்ணியே தவிர ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன என் கையை இந்த பிணை வினைகிற பொம்பளைக்கு அவ ஏற்கனவே புரட்டா மாசத்துக்கிட்ட தொடர்புல இருந்தா இல்ல அண்ணே. என் கையையே இந்த புடி பிடிக்கிறாங்களே. பாத்தியா எப்படி உங்க அத்தாச்சி எப்படி பிடிப்பான்னுமே. நல்லா வளர்த்து வச்சிருக்கடா அண்ணே. நெய்யின்னே வளர்த்து வச்சிருக்க. ஐயோ இது என்னது? பொம்பளை என்ன எப்படி இருக்கணும்? இப்படி மேல போடு, மேல போடுறி. அட மேல. ஐயோ ஐயோ அதான் சொன்ன மாதிரி இருப்பா. தோல்ல போடுறி. தோல் 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 அடி சுத்தி போடு. சுத்தி போடவா? ஏய் சுத்தி போடுறி. சுத்தி இடுப்ப சுத்தி இடுப்ப சுத்தி. அடி கரகம் முடிச்ச முண்டா. இத கொஞ்சம் லேசா மூடு. அது என்ன இருக்கு? வேண கட்டி மாதிரி கிடக்காத மூடு மூடுங்கறியா? ஆனா 8 நாளா விரதமா இருக்கேன். இத பார்த்தனே உன் நெஞ்சுக்குள்ளே என்னாருன்னு சொன்னால் தெரியுமா? பழைய துணி பழைய வேப்பர் உனக்கு வேணுமா? இந்த இது எங்கேயோ பள்ளிக்கூடத்துல அழிக்கிற மாதிரி இருக்கு. அண்ணே அண்ணே அண்ணிய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டே. ஆமாடா. எதை பார்த்து நீங்க? இத பார்த்து என்ன? உடவே பார்த்து. அம்மா யாரோ முடிவு நல்ல வேலை. சரி சேராம சேர்ந்துருக்கோம். சரப்பம்பு போடுங்க போடுங்க. சேராம சேர்ந்துருக்கோம். ஆமா ஆறணும் பாறணும் சந்தோஷமா இருக்கணும். கலகலகல கலகல போடுங்க. போடுங்க ஒரே விரட்டு. போடுங்க. எப்படி தெரியுமா? ஆடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது. அப்புறம் ஆணும் பெண்ணும் சேராவிட்டா பிள்ளை வரக்காது. உனக்கு பிறக்கவே பிறக்காது போ. அப்படி இல்லடி, அழகு இருக்கான்னு சொல்றீ. ஆமாடி பெத்துட்டாலும் நீனு. அதனால ஜிஞ்சனா கட ஜிஞ்சனா கட ஜிஞ்சனா கட ஜிஞ்சனா ஜிஞ்சினா கட ஜினக்கடா கட ஜிஞ்சினா கட ஜிஞ்சனா. எலையில கோயிலே இல்லமனவிலே அலோல பாடும் அன்னமே மயிலே மானே. ஜிஞ்சினா கட ஜினக்கடா கட ஜிஞ்சினா கட ஜிஞ்சனா. ஜிஞ்சனா கட ஜிஞ்சனா கட ஜிஞ்சனா. முத்து முத்தா பச்சரிசி பச்சது போல பல்வரிசை புட்டு புட்டா பெண்ணொருத்தி தொட்டடியே மனச பாட்டு பாட்டு படிச்சே ஏ ராசா. போட்டு போட்டு புள்ளது ரோசா. தெம்மாங்கு பாட்டு படிச்சே ஏ ராசா. குமுண்டு பூத்து புழுங்குது ரோசா. ஆடும் மயிலே விளையாடும் மயிலே மாலை எடுத்து பாட்டு பாடும் குயிலே. ஒடுது பாரு தேசமக்கே ஏலேலம் குயிலே எழுவர மயிலே அருள் பாடும் அன்னமே மயிலே. துருத்தேயமானே வந்தியமானே.
பரவாயில்லம்மா. நீங்க பாடுனீங்கல்ல ஒன்னே ஏண்டி கன்னிமனம் அப்படின்னு பாடுனீங்களா, நான் திருப்பி வாங்கி போனேன் காதுல வேற மாதிரி பாடாத மைக்கில் பாடு. ஒன்னா எண்ணி கண்ணி அண்ணே அண்ணி என்னமோ பாடுதுண்ணே, பாடுறோம்ண்ணே. ஏய் வாடிங்க அண்ணே அண்ணே வாடி அண்ணே நாதாரி அண்ணே அண்ணி குரல் கேட்கணும்னு ஆசையா இருக்குண்ணே. என்னது ஒரு வித்தியாசமா இருக்கு. அதான் ஒரே ஒரே வரட்டு எப்படி தெரியுமா? ஆலோலம் ஆலோலம் சோ ஆலோலம் சோலமே ஆலலம் 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 சோழமே சோ. ஆலலம் 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 சோழமே சோ. ஆலோலம் ஆலலம் ஆலலம் சோ. ஏய் எது சோ சோ. பறவை, ஏய் பறவை இப்படி விரட்டாத செத்து போயிடும். ஐயோ ஏய் முதல்ல நடுவுல பட்டனை போட்டு தொலை, போய் தொலாங்கிட்டு கரும முடிச்சவள. இது என்ன இடம்? வேலிமலைச்சரம். ஆமா என்ன அண்ணி பாவம். யார் வரக்கூடிய இடம்? முனிவர் வரக்கூடிய இடம். வரட்டும். அப்படி சிறியவர்கள் பெரியவர்கள் முனிவர்கள் யார் வந்தாலும் வந்தா இன்னைக்கு காலில் வந்து செருப்ப களவாண்டுறேன். உங்க அண்ணன் தான் எங்க அண்ணன் தான் செய்வாரு. சரி எடுத்து கொண்டாந்து கொடுப்பாரு. ஆமா இப்ப நீங்க செய்ய போறீங்க இப்ப அண்ணனை கட்டிதான் நான் அந்த வேலை தானே பார்க்கணும். அதனால நீங்க அவசரம் வாங்கிட்டு என்னையும் கூப்பிடுங்க. போலாமே. ஆலோலம் சோ